ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடாதொடையிலையும் நம்ம கீரை செஞ்சு சாப்பிட்டா என்னென்ன பயன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க ஆடாதொடை இலை. இதை கிடைக்கிற இடத்துல நீங்கள் பறித்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. நெஞ்சு சளி, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா நல்ல பயன் கிடைக்கும். கீரை வேணுங்கிற அளவு பொரிச்சிட்டு நம்ம அதில் நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் நம்ம எடுக்கணுங்க. இப்போ கீரை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சுங்க. இதை நம்ம பொடியாக நறுக்கி இப்போ வாணலியில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கணுங்க. ஏன்னா கீரைக்கு எப்போவே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீரையும் போட்டு நம்மளுக்கு இப்போ அருமையான ஆடாதொடை கீரை செஞ்சுட்டேங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அந்த கீரையை பறிச்சுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நெஞ்சு சளி, ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.